அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 7:30. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தனம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 7:30 மணிக்கு தியானம் அமைவதை மற்ற நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வேலையை கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1854வது நாளாக இத்தளம் நிகழ்வுகளை நடாத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிக்கும் முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் சுமார் 25 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றி உரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக இன்று உரையை வழங்க வேந்தன் குமாரராஜா அவர்கள் மாஸ்டர் முன் வந்திருக்கின்றார். குழப்ப காலத்தில் உள் அமைதி, தமிழ் தத்துவ வழி என்ற தலைப்பில் அவர் உரையாற்றியுள்ளார். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்றபின் 9 மணி அளவில் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி நீரியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது நன்றிகள். அதற்குரிய பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாரதாசன் மாஸ்டருக்கும் இசையை வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம்.
வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரத நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். ஒரு உரையை நிகழ்த்தவென வேந்தன் குமாரராஜா மாஸ்டர் முன் வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சிறு தகவல்கள் அது ஆங்கிலத்தில் இருக்கிறபடியா நான் அப்படியே தான் வாசிக்க வேண்டியிருக்கின்றது. He's a business strategist. He holds an MBA degree as well as BTM2, which is an advanced certification in business transformation management, digital maturity, and project management, as well as technological innovation. His work bridges ancient Tamil philosophical wisdom with contemporary systems and AI governance, positioning him as in thinking at intersection of cultural insight and technological innovation. He is an author of a book titled as Navigating Complexity and System Challenges. He uses his knowledge in Saiva Siddhantam, Siddhanta concepts of Aram, which is ethics, Anavam, is distortion, and Adhiharam, agency, towards operational basis for new order in cybermetrics, governance, and AI ethics. அவர் எடுத்துக்கொண்ட பேச்சு தமிழில் இருக்கின்றது, ஆங்கிலத்திலையும் கலந்து பேசுவார் என்று நினைக்கின்றேன். தலைப்பு குழப்ப காலத்தில் உள அமைதி. தமிழ் தத்துவ பார்வைக்கு எம்மை அழைத்து செல்ல போகிறார் என்று நம்புகின்றேன். இத்தலத்தின் சார்பில் அவரை அன்புடன் வரவேற்று தனது உரையை நிகழ்த்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு டாக்டர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மற்றும் அனைவருக்கும் இதை நடக்கிறதுக்கு. இந்த உரை தமிழில் தான் மெயின்லி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆங்கில பிரிட்ஜிங் காமெண்ட்ஸ் என்ற இது பிரிட்ஜிங் காமெண்ட்ஸும் நான் ஆட் பண்ணுவேன். ஏனென்றா அது எனக்கு கூட கண்டெக்ஸ்ட் ஈஸியராக இருக்கிறதுக்காக. இப்போ நான் ரெடிண்டா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடங்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Inner Peace in Times of Chaos, a Tamil Philosophical Path என்ற தலைப்பு இன்று மிக சமகால பொருத்தமுடையது. ஏனெனில் நாம் வாழும் உலகம் வெறும் வெளிப்புற குழப்பத்தில் மட்டுமில்லை, மனிதனின் உள்ளமும் குழப்பம் அடைந்துள்ளது. இன்று குழப்பம் 3 நிலைகளில் வெளிப்படுகிறது. தனிநபர் நிலையில் மன அழுத்தம், பயம், தனிமை, அடையாள குழப்பம், எதிர்காலம் பற்றிய அச்சம். நிறுவனம் மற்றும் சமூக நிலையில் தலைமையின் நெருக்கடி, நம்பிக்கை இழப்பு, தொழில்நுட்ப மாற்றம், வேலைவாய்ப்பு அச்சம், செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய சவால்களும் இருக்கின்றன. உலகளாவிய நிலையில் போர்கள், காலநிலை நெருக்கடி, அரசியல் பிளவு, பொருளாதார அசாதாரணம், மனித மதிப்புகளில் சிதைவு. இதனால் நாம் வாழும் நிலை வெறும் பிரச்சனை அல்ல, அது நிச்சயமின்மை, சிக்கல் தன்மை மற்றும் அர்த்த இழப்பு நிறைந்த நிலையாக மாறியுள்ளது. அதாவது இங்கிலீஷ்ல ஈஸியரா சொல்றேன். இப்ப டைம்ஸ் ஆஃப் கேஆஸ் it's both internalized personally as well as at multiple layers. Scholars இன்றைக்கு அதை polycrisis-ன்றது, that is interconnected problems that have created a new paradigm of issues. That is both at an individual level, at an environment organizational level, as well as a macro level. Macro level is those who govern us, authorize us.
So the chaos and the topic is at 3 levels. So I'll continue. ஆனால் இது முற்றிலும் புதிய அனுபவம் அல்ல. மனித குலம் ஆதி காலத்தில் இருந்தே அறியப்படாததை எதிர்கொண்டுள்ளது. நான் யார்? இந்த உலகின் பொருள் என்ன? துன்பத்தின் காரணம் என்ன? நிலையான அமைதி எங்கே? மாறிக்கொண்டிருக்கும் உலகின் மாறாத உண்மை எது? இத்தகைய கேள்விகள் உலகின் பல சிந்தனைகள் மரபுகள் பதில் தேடியுள்ளன. கிழக்கத்திய சிந்தனைகள் வேதாந்தம், பௌத்தம், ஜைனம், சைவ சித்தாந்தம் போன்றவை மனிதனின் உள்ளம், ஆத்மா, விடுதலை, அறிவு, துன்பம் ஆகியவற்றை ஆழமாக ஆராய்ந்தன. மேற்கத்திய சிந்தனை கிரேக்க தத்துவம், மறுமலர்ச்சி காலம், அறிவொளி காலம், பின்னர் அறிவியல் புரட்சி, இயற்கை பகுத்தறிவு, மனித சுதந்திரம், அரசியல் அமைப்பு, அறிவியல் முறை ஆகியவற்றை மையப்படுத்தின. வேதாந்த சிந்தனை மனிதனின் உள்ளார்ந்த உண்மையை பற்றிய மிக உயர்ந்த தத்துவ பார்வையை வழங்கியது. அது பரம்பொருள், ஆத்மா, ஒன்றியம் போன்ற ஆழமான கருத்துக்களை முன்வைத்தது. மறுபுறம் மேற்கத்திய அறிவியல் சிந்தனை உலகை அளவிட, பிரிக்க, பிரசோதிக்க, நிரூபிக்க, கட்டுப்படுத்த முயன்றது. இதன் மூலம் மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம், அரசியல் அமைப்புகள் அனைத்தும் பொருள் வளர்ச்சி கண்டன. அதாவது கண்டெக்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு, ஈஸ்டர்ன் மெட்டபிசிக்ஸ் provided a very high, mature, abstract philosophies, but they were mainly ontological. Western metaphysics, which although started with ancient Greek thought, dominated the world thought process through the Renaissance era, Enlightenment era, and post-Newton. So this provided the most scientific rigor for most of the developments and dominance in thought process. But broadly, it is considered reductionist in thought process, while the Vedantist philosophy is broadly more abstract, mature, high metaphysics. So there is two distinct mature philosophies. The last few centuries are dominated by the Western reductionist approach. ஆனால் இவ்விரண்டிற்கும் சில வரம்புகள் இருந்தன. தத்துவம் பல நேரங்களில் மிக உயர்ந்த அப்டிராக்ட் நிலைக்கு சென்றது. அறிவியல் பல நேரங்களில் ரிடக்ஷனிஸ்ட், முழுமையாக தனித்துவ பகுதிகளை பிரித்தும் பார்க்கும் அணுகுமுறை ஆக மாறியது. மனிதனை உயிரியல் இயந்திரமாகவும், சமுதாயத்தை நிர்வாக அமைப்பாகவும், இயற்கையை வளமையாகவும், அறிவை வெறும் தராதாகவும் காணும் அபாயம் ஏற்பட்டது. So the inability to reconcile both is a challenge that gave rise to most modern complexity challenges. இதன் விளைவாக நாம் பல முன்னேற்றங்களை அடைந்தாலும் உள்ளார்ந்த அமைதி, ஒழுக்கம், பொருள், மனித பொறுப்பு, ஆன்மீக முதிர்ச்சி போன்ற கேள்விகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. The questions that are unanswered still remain the same from the beginning of time. இங்கேதான் தமிழ் சைவ சித்தாந்தம் பார்வைக்கு ஒரு தனி தத்துவமாக மதிப்புள்ளது. சைவ சித்தாந்தம் வெறும் அப்டிராக்ட் தத்துவமாக மட்டுமில்லை. அது மனிதனின் உள்ளார்ந்த நிலையில் அறியாமை, ஆணவம், செயல், அனுபவம், அருள், ஞானம், ஒழுக்கம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை ஒன்றாக பார்க்கிறது. So the Siddhantist method is actually a reconciliation or consilience of both high abstract metaphysics and scientific rigor reductionist. அதன் சிறப்பு என்னவென்றால், அதன் உயர்ந்த ஆன்மீக உண்மையையும் நடைமுறை வாழ்க்கை ஒழுக்கத்தையும் பிரிக்காமல் இணைகிறது. அது கேட்கும் கேள்வி வெறும் உண்மை என்ன என்பது மட்டுமல்ல. அது மேலும் கேட்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும், என் ஆணவத்தை எப்படி அறிய வேண்டும், என் செயல் பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறதா, அறிவு என்னை அமைதிக்கு கொண்டு செல்கிறதா இல்லை அகங்காரத்திற்கா, அருள், அன்பு, அறம் இல்லாத அறிவு உண்மையான அறிவா,
இதுவே தமிழ் சித்தாந்தத்தின் பாதையின் ஆழம். மேற்கத்த அறிவியல் உலகில் புரிந்து கொள்ள கருவிகளை தந்தது. வேதாந்தம் பரம்பொருள் நோக்கும் தத்துவ ஆழத்தை தந்தது. ஆனால் தமிழ் சைவ சித்தாந்தம் மனிதன் குழப்பத்தில் நடுவில் எவ்வாறு அறத்துடனும் அறிவுடனும் உள்ளமைதியுடனும் வாழ வேண்டும் என்பதை ஒருங்கிணைந்த முறையில் காட்டுகிறது. சைவ சித்தாந்தம் வானத்தை மட்டும் நோக்கும் தத்துவம் அல்ல, மண்ணில் நின்று வாழும் மனிதனுக்கு ஞானப்பாதை. உள்ளமைதி என்பது உலகில் இருந்து ஓடிப்போவதல்ல, அது பிரச்சனைகள் இல்லாத நிலையும் அல்ல, அது மனிதன் தன் உள்ளத்தில் ஒழுங்கை உருவாக்கி கொள்ளும் நிலை. So the problems are not something you detach from or run away from. Rather, you navigate. அது ஆங்கிலத்தில் contemporary thought process strategist leaders say, navigate complexity, navigate uncertainty, navigate your problems. அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஓடி போறது இல்லை, எங்கட பிரச்சனையில நின்று இப்படி வாழ்றதுன்ட்டு. அது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லேமேன்ஸ் லைஃபாகவும் இருக்கலாம். தமிழ் சித்தாந்த பார்வையில் அந்த உள் அமைதி 3 அடிப்படைகளில் அமைகிறது: அறம், ஆணவம், அறிதல், அதிகாரம் அல்லது தகுதி. அறம், ஆணவம், அறிதல், அதிகாரம் அல்லது தகுதி. அதாவது தமிழ் சைவ சித்தாந்தத்தின்படி 3 ontological ஃபேக்டர்ஸ் ஒருத்தற்ற பேசர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல் கேள்வி அறம் கேட்கிறது, என் வாழ்வு ஒழுக்க ரீதியா சரியாண்டு. ஆணவம் அறிதல் கேட்கிறது, என் குழப்பத்திற்கு வெளி உலகமா காரணம் அல்லது என் அகந்தை, பயம், பற்றுதல், தவறான புரிதலா காரணம். அதிகாரம் கேட்கிறது, நான் செயல் செய்யும் முன் அதற்கான அறிவு, அனுபவம், பணிவு, பொறுப்பு எனக்கு இருக்கிறதாண்டு. அப்ப ஒரு விஷயத்துல 3 இன்டர் கனெக்டிங் ஃபேக்டர்ஸ். ஒன்று எத்திக்கல் கோஹிரன்ஸ் என்று சொல்றது, அது அறம். நாங்கள் கேட்க ஒரு இடத்துல நாங்களா கேட்கணும், ஒழுக்க ரீதியாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோமாண்டு இந்த விஷயத்தை. 2வது விஷயம் டிஸ்டார்ஷன் விஜிலன்ஸ், ஆணவம் அறிதல். அது கேட்கிறது, என்ன இப்ப பிரச்சனை என்வாயர்மெண்டா இல்லாட்டி எந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி என்வாயர்மெண்டா. அது நாட் பிளாக் அண்ட் ஒயிட், பட் ஒரு விஷயத்துல. அதிகாரம் கேட்கிறது, இந்த விஷயத்துல எனக்கு எந்த அளவு தகுதி இருக்குண்டு, தகுதியும் நான் தான் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணணுமாண்டது. அப்ப இது 3ம் தனித்துவம் இல்லை, நான் அதை இன்வால்வ் பண்ணிருக்கிறேன். இந்த மாடல்ல ட்ரையாடிக் சிங்க்ரோனைசேஷன். இது 3ம் ஒன்று புல் பண்றது, அறம், ஆணவம், அதிகாரம். இது 3 புல்லையும் நாங்கள் ஸ்டேபிளைஸ் பண்ணினா எந்த குழப்பமா இருந்தாலும் நாங்கள் ஒரு அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். அறம், ஆணவம், அதிகாரத்தின் புல் ஒரு இன்டர்னலி. அப்ப 3ம் இங்கிலீஷ்ல சொல்றேன்டா ஸ்ட்ரக்சரல் பிரிமிட்டிவ்ஸ். ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயோ ஒரு ஆளுக்குள்ள 3ம் புல் பண்ணது. ஆனா நான் எங்கட சேலஞ்ச் ஸ்டெபிளைஸ் பண்ணி 3ம் சரியா இருக்கும். அதுக்கேற்றதுதான் விளைவுகள். இன்று மனிதன் தகவல்களில் செல்வந்தன், ஆனால் ஞானத்தில் ஏழை. தொழில்நுட்பத்தில் வலிமை பெற்றவன், ஆனால் உள்ளத்தில் அமைதி இழந்தவன். உலகை அழைக்கத் தெரிந்தவன், ஆனால் தன் மனதின் அளவற்ற அலைகளை அடைக்க தெரியாதவன். இதுதான் நம் காலத்தின் பெரிய முரண்பாடு. மேற்கத்திய சிஸ்டம்ஸ் தாட் மனிதனின் அறிவுக்கு பார்வைக்கும் எல்லை உண்டு என்பதை நன்றாக உணர்ந்தது. ஹெர்பர்ட் சைமன் கூறிய பவுண்டட் ரேஷனாலிட்டி, வரைக்கப்பட்ட பகுத்தறிவு. மனிதன் எல்லா தகவல்களையும் அறிந்து எல்லா விளைவுகளையும் கணிக்க கடவுள் போன்ற முழுமையான பார்வையுடன் முடிவு செய்ய முடியாது என்பது. அதாவது contemporary systems thought complexity-ல 2 இஷ்யூஸ் இருக்கு. பவுண்டட் ரேஷனாலிட்டியும் God's eye view is not possible என்று. அதாவது என்ன சொல்றேன்னா, என்ன பிரச்சனையை நாங்கள் பார்த்தாலும் நாங்கள் எங்கட லிமிட்டட் நாலேஜுக்குள்ளான் பார்க்கிறோம். அதே மாதிரி God's eye view not possible. அதாவது அந்த முழு பிரச்சனையும் என்னன்றது ஒருவருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச அளவு தான் தெரியும். அதாவது ஒரு பவுண்டட் பார்டருக்குள்ள தான் எங்களோட கேப்பபிலிட்டி டு டிசைஃபர் த ப்ராப்ளம். இதுதான் அந்த காம்ப்ளெக்சிட்டி திங்கிங் என்ற ஃபவுண்டேஷன் வியூ. காட்ஸ் ஐ வியூவும் நாட் பாசிபிள், பவுண்டட் ரேஷனாலிட்டியில தான் பிஹேவ் பண்றோம்.
ஆனால் இங்கு சைவ சித்தாந்தம் ஒரு தனித்துவமான ஆழத்தை வழங்குகிறது. இதை வெறும் அறிவின் வரம்பு என்று மட்டும் பார்க்கவில்லை. இதை மாயை, ஆணவம், கண்மம் ஆகியவற்றை மூலம் மனிதனின் உலகை எவ்வாறு தவறாக புரிந்து கொள்கிறான், தன்னை மையமாக்குகிறான், பற்றுகளில் சிக்குகிறான், தவறான செயலில் ஈடுபடுகிறான் என்பதோடு இணைந்து பார்க்கிறது. மாயை என்பது வெறும் உலகம் பொய் என்று சொல்லும் எளிய கருத்தல்ல. சைவ சித்தாந்த பார்வையில் மாயை என்பது மனிதனின் உலகை அனுபவிக்கும், பிரிக்கும், புரிஞ்சு கொள்ளும் செயல் செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட தளம். அது நமக்கு உலக சந்திக்க இடமளிக்கிறது, உலகை சந்திக்க. ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக உண்மையை மறைக்கும் வறுமையையும் உருவாக்குறது. அதாவது சிஸ்டம்ஸ் திங்கிங் ஸ்டாப் பண்ணுது பவுண்டட் ரேஷனாலிட்டி, காட்ஸ் ஐ வியூ நாட் பாசிபிள். ஆனா சைவ சித்தாந்தம் அதை விட டீப்பரா போகுது. அதாவது அது என்ன கேட்குதுன்னா, நீ உண்ட ஆணவத்தால மாயை வருது. ஆணவத்தால மட்டும் இல்ல, அறம், ஆணவம், அதிகாரம் காம்ப்ளிகேட் பண்ணும் எந்த பிரச்சனையும். அப்ப எங்கட லிமிட்டேஷன் அதால எங்களுக்கு அந்த முழு பிரச்சனை தெரியாட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். எங்கட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம், இந்த எங்கட என்வாயர்மெண்டல் வியூ இருக்கலாம், எங்கட எபிஸ்டமிக் நாலேஜ் ஃபவுண்டேஷன் இருக்கலாம், இல்லாட்டி எங்கட ஆன்டாலஜிக்கல் பேசிஸ், இல்லாட்டி அதிகாரம், எங்கட ஆக்ஷன் கேப்பபிலிட்டி. அப்ப எங்க சித்தாந்தம் அதை விட மீறி போகுது. அந்த பவுண்டட் ரேஷனாலிட்டி மட்டும் இல்ல, மாயை என்ற வெயில் இருக்குண்டு. ஆனா அது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை சொல்றேன். இதனால் சைவ சித்தாந்த மேற்கத்திய சிஸ்டம்ஸ் தாட்டுடன் ஒத்துக்கொள்கிறது. மனிதனுக்கு முழு அறிவு இல்லை, ஆனால் அது அதைவிட மேலும் செல்கிறது. பிரச்சனை வெறும் தகவல் குறைவு அல்ல, அது உள்ளார்ந்த ஆணவம், அறியாமை, தவறான பற்றுதல், ஒழுக்க சிதைவு மற்றும் செயல் தகுதி இல்லாமை ஆகியவற்றை கூடும் செயலாகும். அதனால்தான் குழப்பமான காலத்தில் உள்ளமைதி என்பது வெறும் மன அழுத்தல் மேலாண்மை அல்ல, இது இருப்பும் அறிவும் ஒன்றையொன்று திருத்திக் கொள்ளும் வாழ்வியல் பயிற்சி. இங்கே நான் இதை 3 தமிழ் சிந்தனை அச்சல்களில் சொல்ல விரும்புகிறேன். அறம், நான் அறியும் விஷயம் நெறியுடன் இணைந்ததா? இது செயல் உயிருக்கு, சமுதாயத்துக்கு, உலகிற்கு தீங்கு விளைக்கிறதா? அது அறம். ஆணவம், என் பார்வை, அகங்காரம், பயம், ஆசை, அதிகாரம், இனவாதம், வர்க்கம், தொழில்நுட்ப அகந்தை அல்லது அமைப்பு சார்ந்த சிந்தனையால் மாசுபட்டதா? அதிகாரம், எனக்கு செயல் செய்யும் தகுதி உண்டா? அறிவு, அனுபவம், பொறுப்பு, பணிவு மற்றும் ஆளுமை, முதிர்ச்சி இருக்கிறதா? இது 3 தனித்தனி கருத்தல்ல, அவை மீண்டும் மீண்டும் ஒன்றையொன்று சோதிக்கும் பாதை. அறிவு அறத்தால் சோதிக்கப்பட வேண்டும். அறம் ஆணவத்திற்கு சிதைவுகளை அடையாளம் காண வேண்டும். ஆணவம் அறியப்பட்ட பிறகே உண்மையான அதிகாரம் அல்லது செயல் தகுதி உருவாக்கும். அதிகாரம் கிடைத்த பிறகும் அது நிரந்தரம் அல்ல, அது மீண்டும் அறத்தாலும் அனுபவத்தாலும் சோதிக்கப்பட வேண்டும். இதுவே தமிழ் சித்தாந்த பாதையில் நடைமுறை ஆழம். அது நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று மனிதனுக்கு அகந்தை கொடுக்காது, அதே நேரத்தில் நீ எதையும் அறிய முடியாது என்ற நம்பிக்கையும் சொல்வதில்லை. அது சொல்கிறது, உன் அறிவு வரையறுக்கப்பட்டது, உன் பார்வை மாயையால் கட்டுப்படுத்தப்பட்டது, உன் செயல் ஆணவத்தால் மாசுபடலாம். எனவே அறம், ஞானம், அனுபவம், பணிவும் மற்றும் பொறுப்பின் வழியாக நீ உன்னை தொடர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அங்கேதான் உன் அமைதி பிறக்கிறது. குழப்பம் இல்லாததால் அல்ல, குழப்பத்தின் நடுவில் தன்னை திருத்திக் கொள்ளும் ஒழுக்கமான அறிவு உருவானதால். அதாவது you do not overcome uncertainty or complexity because you can never reach God's state in knowledge or appreciation of a problem. But what you can do is reach a state where the triad, aram, anavam, அதிகாரத்தை stabilize பண்ணி
navigate பண்ணலாம் in a stable way. அது spiritual path முக்திக்கும் போகலாம், பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் போகலாம், டே டு டே ப்ராப்ளம்ஸுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஃபவுண்டேஷனல் ஒர்க் ஆன் பேசிஸ். அண்ட் மெயின்லி இட்ஸ் ப்ராட்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் சிஸ்டம்ஸ் திங்கிங். அது ஆனால் நான் சைவ சித்தாந்தத்தை யூஸ் பண்ணான். ஏன்னா சின்ன வயசுல கொஞ்சம் கூட இங்கிலீஷ் வெர்ஷன் வாசிச்சேன்னா இதுதான் இந்த ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸ் ஒர்க். இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட், ஏதாவது கேள்விண்டா கேட்கலாம். ஐ திங்க் த டைம் இஸ் ஆல்சோ ஓகே. ஐ திங்க் ஸோ. நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செய்ய போற மாதிரி மென்ஷன் பண்ணினான். ஆனா டைம் இருக்கோ தெரியும். ஆனா இட்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும், பெரிய பிரச்சனையா யோசிச்சாலும் இந்த 3 இன்டர்லாக்கிங் ஃபேக்டர்ஸுக்குள்ள பாக்குறது, அறம், ஆணவம், அதிகாரம். இது 3லையும் நீங்கள் டிக் பாக்ஸ் பண்ணலாமாண்டு நான் சொன்ன மாதிரி. அப்ப அந்த டிக் பாக்ஸ் பண்ணின பிறகு இந்த பிரச்சனையை இப்படி பாக்குறீங்க. என்ன உங்களுக்கு ஒரு 10-13 minutes இருக்குது இன்னும். Before we start the discussion at 8:30, but I don't know, I'll leave it to you. I can ask, I can just, I mean, we can carry a small short exercise. வேணும்டா நான் அதை சொல்றேன் இப்படி நடத்துறேன். Okay. ஃபர்ஸ்ட் திங் என்னண்டா, ஒரு பிரச்சனையை யோசிங்கோ, ப்ரொஃபஷனல் இல்லாட்டி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம். அதை ஒரு அன்ரிசால்வ்டாவோ இன்னும் அன்ஹாப்பியா இருக்கிறீங்க அந்த பிரச்சனையோட. அதை மாடர்ன் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்றேன்டா நாங்கள் இப்படி சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, அன்சர்டனா இருக்கு, ஆம்பிகுவஸா இருக்குன்னு. அப்ப ஒரு பேப்பர்ல எழுதுறது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நெறி அறம் அந்த இதுல என்ன மாதிரி வியூ பாயிண்ட்ல அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் பார்த்த நீங்கள். அதாவது அறம்ன்றது சும்மா வேர்ச்சியூ மட்டும் இல்லை, உங்களோட பர்பஸ், உங்களோட மென்டாலிட்டி, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதுல ஸ்டேபிளா இருந்த நீங்களா, ஃபேராண்டு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஆணவம். ஆணவம்ன்றது வந்து டிஸ்டார்ஷன், வந்து நெகட்டிவிட்டி மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கலாம். அந்த ஈகோ ரிலேஷன்ஷிப்ஸ்ல வரலாம். ஆணவத்துல டிஸ்டார்ஷன், ஆணவம் என்று சொல்ல மாட்டேன், டிஸ்டார்ஷன் என்று வைப்போமே, ஆணவம் தான். ரிலேஷன்ஷிப்ஸ்ல வைக்கலாம், சைக்காலஜிக்கல் ஸ்டேட்ல வைக்கலாம், உங்களோட நாலேஜ் டிஸ்டார்டடா இருக்கலாம். ஏண்டா நீங்க யோசிக்கலாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த பிரச்சனையில, இல்லாட்டி தெரியாததுன்றது. அப்ப அந்த ஆணவன் டிக் பாக்ஸஸ போடணும். நீங்கள் எந்த அளவுக்கு அலைண்டா இருக்கிறீங்கள் என்று அறமோட இந்த பிரச்சனையை பார்க்க. ஏண்டா நாங்கள் ஒரு பிரச்சனையை தொடங்கிக்க அறத்தோட துவங்குவோம் ஃபேரா. ஆனா அந்த உள்ளுக்குள்ள மட்டாக்கள் இன்வால்வ் ஆனோன்னு ஆணவம் தான் டிக்டேட் பண்ண. அறமோட துவங்குற ப்ராப்ளம் ஆணவத்துல முடியும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பணும், சொந்தக்காரர் இன்வால்வ் ஆயிருப்பணும், இல்லாட்டி என்வாயர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், சைக்காலஜி மாறும், இல்லாட்டி டைமிங் மாறும். அப்ப அந்த ஆணவத்தையும் நாங்கள் டிக் பாக்ஸ் பண்ணணும். தேர்ட்லி, அது உண்மையா எனக்கு ஒரு பேப்பர் இருக்கு, நான் ஐ வாசன்ட் ஷூர் இதை செய்வோமா இந்த எக்ஸசைஸை இல்லையாண்டு. தேர்ட் வந்து அதிகாரம். அதிகாரத்துல 2 அதிகாரம் இருக்கு. ஒன்று வந்து எங்களோட கேப்பபிலிட்டி டு டு த ஜாப். கேப்பபிலிட்டி வந்து இந்த விஷயத்தை என்னால செய்ய முடியுமான்றது, இயலுமான்றது. அதுக்கு நான் ஒரு பென்டேட் வச்சிருக்கிறேன், 5 விஷயம்: நாலேஜ், ஆக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கவர்னன்ஸ், அப்சார்ப்ஷன். அது அருள்நந்தி சிவத்தின் மெய்கண்டார் வழி. ஒரு அதிகாரத்துக்கு 5 விஷயங்கள் இருக்கு: நாலேஜ், ஆக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அப்சார்ப்ஷன், கவர்னன்ஸ். அது 5ஐயும் கான்டெம்பரனஸா நாங்கள் பார்க்கணும். இந்த வேலை செய்யறதுக்கு இந்த 5ம் எங்களுக்கு இருக்காண்டு. ஆனா அதுல ஒரு குவெஸ்டன் மார்க் வருது. கன விஷயங்கள் எங்களால செய்யலாம், அதை டிக் பண்ணணும் 5ஐயும். ஒரு பிரச்சனை, அந்த நீங்க யோசிக்கிற பிரச்சனையில இந்த 5ஐயும் டிக் பண்ணலாமான்னு யோசிங்க. நாலேஜ், ஆக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கவர்னன்ஸ், அப்சார்ப்ஷன். வேண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாலேஜ் என்றது அந்த விஷயத்துக்கு ஏற்பட்ட முழு அறிவும் உங்களுக்கு இருக்காண்டு. நான் அந்த நாலேஜையே நாலேஜ் கண்டினியூம் ஆக்கியிருக்கிறேன். அதை சமரைஸ் பண்றேன்டா, உங்களுக்கு ஒரு விஷயத்துல 3 லேயர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஒன்று வந்து வித்யா, அறிவு, ஞானம். ஒரு டாக்டர் எடுத்தீங்கன்னா
வித்யான்றது அவற்ற மெடிக்கல் குவாலிஃபிகேஷன். அவர் ஒரு சர்ஜரி ரூமுக்குள்ள போறாருண்டா அவர் அவற்ற மெடிக்கல் குவாலிஃபிகேஷனை தான் ஃபர்ஸ்ட் நம்பி போறார். ஏனென்றா அவருக்கு அந்த இது இருக்கு, டெக்னிக்கல் காம்பிட்டன்சி. அறிவுன்றது கண்டெக்ஸ்டுவல் நாலேஜ். அந்த அலர்ஜி என்ன, ஹாஸ்பிட்டல் இது என்ன என்ன ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அந்த பேஷண்ட் பிளட் ப்ரெஷர் என்ன, அந்த கண்டெக்ஸ்டுவல் ரெலவென்ட் நாலேஜை நான் அறிவுன்னு சொன்னேன். அப்ப வித்யா இருக்கு, அறிவு இருக்கு. மூன்றாம் நாலேஜ் ஞானம். எந்த பெரிய டாக்டரும் ஒரு ஆபரேஷன் தொடங்கினோன்னு இல்லாட்டி அந்த பேஷண்டோட டீல் பண்ண துவங்கினோன்னு இந்த வித்யாக்கும் அறிவுக்கும் மீறி அவர் ஞானத்தை யூஸ் பண்ணணும். எல்லாமே புக்ல இல்ல, எல்லாமே ரெக்கார்ட்ல இல்ல. சிலவுல ஒரு ஆளுடைய வயிறை வெட்டினோன்னு தான் வேற அவற்ற கட் ஃபீலிங்கோ ஞானத்தை யூஸ் பண்ணணும். அதனால் ஞானம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த நாலேஜ் ஒரு 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 ஆளை ஒரு ஸ்பாட்ல சொன்னீங்கன்னா உங்க நாலேஜ் என்னன்னு, இது மூன்று அக்ரிகேட் ரேஷியோ. வித்யா, அறிவு, ஞானம். ஓகே. அப்ப அதிகாரத்துல நாலேஜ் உண்டு. ரெண்டாவது ஆக்ஷன். நீங்கள் ஒரு விஷயம் செயல் பண்ணிக்க அதுக்கேற்ற உங்களோட தன்மை போதுமாண்டு, அது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோ ஏதோ. பிறகு எக்ஸ்பீரியன்ஸ். இத மாதிரி விஷயங்களை முந்தி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களாண்டு, அதுல என்ன என்ன லேர்ன் பண்ண நீங்கள், இல்லாட்டி என்ன லேர்ன் பண்ணல அது அது. பிறகு அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்ன்றது ஒரு ஆள் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கேக்க, ஒரு அனுபவம் நடக்கேக்க அது எங்களை மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு விளங்குதாண்டு. அந்த மாற்றம் விளங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அதிகாரமும் மாறும். ஆனா மாற்றத்தை பிழையா எடுத்தீங்கன்னா அது அதிகாரத்திலையும் காட்டும். கடைசியா கவர்னன்ஸ், அதான் அதிகாரம். அப்ப அது 5 கான்டெம்பரரிஸா மூவ் பண்ணுது. ஆனா அது கேப்பபிலிட்டி மட்டும். நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்திட்ட கேப்பபிலிட்டி மட்டும் போதாது, அறமையும் ஆணவத்தையும் கண்ட்ரோல் பண்ணாதான் சரியான செயல் ஏஜென்சி வரும். அப்ப எந்த பிரச்சனையும் நீங்கள் இந்த டிக் பாக்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வரும். எதுல நீங்கள் உண்மையா பிழையோ, எதுல கஷ்டப்பட்ட நீங்கள். அதுல மோஸ்ட் கேசஸ் அது பவுண்டட் ரேஷனாலிட்டியா இருக்கலாம், உங்களோட நாலேஜ் பிழையா யோசிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஆணவத்துல இல்ல இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க கூடாது, இல்லாட்டி விட்டு கொடுக்கணும், இல்லாட்டி உண்மையா விஷயம் தெரியாம பொய்யுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நாங்கள் புஷ் பண்ணலாம். அப்பதான் அறமாணவம் அதிகாரத்தை ஒரு 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 ஆர்கிடெக்சர் அது. ஆனா அது மூன்றும் தனித்தனியா மட்டும் இல்ல, மூன்றும் ஒன்று விதமா பார்க்கணும். ஈச் புல்லிங் ஈச் அதர். இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒன்று நீங்கள் உங்களோட பிரச்சனைக்குள்ள யோசிச்சு செய்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, அதுல ஏதாவது ஆன்சர் வந்ததா, கூட கிளாரிட்டி வந்ததா. நீங்க சொன்ன மாதிரி டிக் பண்ற முறையில அணுகலாம். அந்த கவனத்தோட நீங்க சொல்லிக்கல தமிழ்ல பர்சனாலிட்டிக்கு ஆளுமை என்று சொல்ல பாய்க்கிறார்கள். ஆளுமை என்று சொன்னா கவர்னன்ஸ் தான். நான் செமான்டிக்ஸ்ல இன்வால்வ் பண்ணல. ஏனென்றா எனக்கு தமிழ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இல்ல உண்டு. அதை விட நான் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் என் புக்ஸை வாசிக்கிறேன். அப்ப ஏழுமான அளவு ஐ ட்ரை டு கீப் அவுட் ஆஃப் த செமான்டிக்ஸ். இப்ப வித்யா, அறிவு, ஞானத்தை பார்த்தாலே குரல்ல அறிவு தான் வித்யா, ஆனா மெய்கண்டாருக்கு வித்யான்றது இது. அப்ப அது அது கூட செமான்டிக் ஸ்பெஷலிஸ்ட் லாங்குவேஜுக்கு விளங்கினாக்கள் கதைக்கிறது தான். எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல. அந்த லாங்குவேஜ்ல ஒவ்வொரு வேர்டுக்கு இப்ப அகங்காரம், அதிகாரம், சில பேர் சொல்லணும் நீ சொல்ற அதிகாரம் வேற, அதுக்கு வேற இது. நான் ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் தானே மோஸ்ட்லி வாசிச்சேன் நான். அப்ப அந்த டெக்ஸ்ட்ல ஃபாலோ பண்றேன். நீங்க சொன்னதை நாங்க நோட் பண்ணியிருக்கிறோம். So we may have to, we can do some exercises after the program, and அடுத்த முறை வரைக்குள்ள we can give a feedback. Please let me know. And the dashboard unless of course if there somebody is ready to present themselves, then they can do, we can include them. Actually in the dashboard பத்தி இப்ப இன்றைக்கு the European magazine போட்டிருக்கு, நேற்று பப்ளிஷ் பண்ணிருக்கு. and வந்தா ஷேர் பண்றேன். பிறகு இல்லாட்டி இப்ப வந்தாலும் லிங்க்ல ஷேர் பண்றேன். So they have actually sort of they have other slight acknowledgement that this model can work in contemporary settings. And I have done a study. European magazine இந்த முறை போட்டிருக்கு. அப்ப ரெடிண்டா நான் யாருக்காவது இப்ப இந்த டெஸ்ட் யாராவது செய்த நீங்கள்னா அதை பற்றியும் கதைக்கலாம், கேள்வியல் இருக்குண்டாலும் கேட்கலாம். ஐ எம் ரெடி. ஓகே, பேச்சு எவ்வளவுதான்? அப்ப we can
go on the I discussion. think so. I think I have broadly discussed the main points. I can continue, but if the சரிதானே? ஓம் ஓம் ஓகே. இந்த நீங்கள் அருமையான ஒரு பேச்சு நாங்கள் கிரகிக்கிறது தான் ரொம்ப ஈஸி இல்லை. ஹோப்ஃபுல்லி வி கேன் டூ இட் ஸ்லோலி. இப்போ உங்களுடைய நாங்கள் பாராட்டு மூலமாக அனைவரும் சேர்ந்து கனகோஷம் எழுப்புவோம். நன்றியும் பாராட்டும். தலைப்பை பார்த்தோடனே I was looking at definition of lot of things. Society என்ன, கவர்மெண்ட் என்ன, எத்தனையோ நான் டெபினிஷன் தேடி பார்த்து ஐ வாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் என்னென்னு சொல்றது கன்ஃபியூஷன் இல்லை, தெளிவுக்கு தான் ஐ எம் ட்ரைங் டு லுக் ஃபார் கிளாரிட்டி. என்னென்னு சொன்னா மிஸ்ஸஸ் சஜா ஒருக்கா சொன்னவ she doesn't believe in society என்று சொல்லி எனக்கு அது முதல் தியப்பா இருந்தது. ஆனா நாளடைவில் எனக்கும் அது புரிஞ்சிட்டது. என்னன்னா சொசைட்டி என்றது இட்ஸ் a group of people with certain interests and status gather together. அவ்வளவுதான் ஒழிய there is no universal society in terms of, isn't it? So Mrs. Sajja was right in a way. So anyway, நாங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்கும் செல்ல போகின்றோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்கிறேன். ஓகே, நன்றி. முதலாவதாக டாக்டர் நவரத்னம் ஐயா மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய கருத்தையும் சொல்லி கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். I suppose he'll understand Tamil. தமிழ்ல கேட்கலாம். எனவே நீங்க சைவ சித்தாந்தத்தை பற்றி தான் எனக்கு முழுக்க கேட்க விருப்பம். நீ யார்? Who are you? You are not the body. You are the soul. You are not even the mind, but you are a soul. So once you realize that, then the human being will realize that a lot of things that we enjoy is Maya. That is the unreal world. So once we know that, then we can be truthful. What is the mind? Mind என்று சொன்னது, it's not the soul. It is how the part of the body that is able to think perceives things in the world. So sometimes when the mind or the manam என்னத்தை காண்றதோ அது உண்மை என்று நினைக்கும். ஆனால் உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். அதனால sometimes it can be cheated by the world. So நாங்கள் வாழ்க்கையில் we must not get attached. அதோட ஆசை அறுத்தால் மாயை இந்த தாக்கம் குறையும். அதோட தாமரையிலே நீர் போல வாழப்பட வேண்டும். Not get attached to worldly things and to be witness to what happens, because we don't have to run away from the world. Being witness to what happens and live your life as truthful as you can. இதுதான் சைவ சித்தாந்தம். வேதாந்தமும் அதைத்தான் சொல்லுது in a different way. I'm not into Western thinking, and I do not know why we should go into Western things of analyzing, but of course, for interest's sake, for intellectual satisfaction, we may do it. And thank you for your speech. I enjoyed it. Thank you. Thank you. நன்றி. அடுத்தவராக பார்ட்டிசிபென்ட்ல பார்த்து கூப்பிடுங்க.
மாறி எல்லாம் கூப்பிடுறீங்க. அப்படியா? ஆம், இல்ல சரியாத்தான் இருக்கு. வேற ஏதாவது இருக்கு. வரதாஷன் பார்ட்டிசிபென்ட்ல ஆர்டர் இருக்குமா? கேன் இல்ல. கண்குகா தான் முன்னுக்கு நிற்கிறார். என்ன கண்குகா தான் முன்னுக்கு ஓகே, நிற்கிறார். கேன் பேசுங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமையில் அருமையாக இருந்தது. நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள், பயம், நிச்சயமற்ற நிலை போன்றவை நம்மை சூழ்ந்திருக்கும். அத்தகைய குழப்பமான காலங்களில் அமைதியாக இருப்பது மிகவும் பெரிய வலிமையாகும். இதனைத்தான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துய்வது அது ஒப்பது என்று கூறுகின்றார். எனவே குழப்பமான காலங்களில் பயத்திற்கும் பதட்டத்துக்கும் இடங்கொடாமல் நம்பிக்கை, பொறுமை மற்றும் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வேணும் என்றதுதான் எனது கருத்து. ஆனால் நீங்க கூறிய சைவ சித்தாந்தத்தை நான் அடிப்படையை ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு எனது 5 விரல்களை பாவிப்பதுட்டது ஐயா. அதை நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு நான் சொல்வது சரியாண்டு கூறுங்கள். இந்த எங்களது கட்ட விரலை உங்களுக்கு தெரியுதா தெரியல, இந்த விரல் தான் பதி. இந்த விரல் 2வது சுட்டு விரல் வந்து பசு என்றது இறைவன், ஆன்மா. சுட்டு விரல் என்பதுதான் இறைவன். கட்ட விரல் என்பது இறைவன் அல்லது பதி. இந்த விரல் வந்து ஆன்மா. மித்த 3 விரல்களும் ஆணவம், கன்மம், மாயை. எப்பொழுதும் இந்த பசு என்பது இந்த 3 விரல்களுடன், அதாவது 3 மலர்களுடன் சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் எங்களது சைவ சித்தாந்த கருத்தின்படி இந்த 3 மலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதுதான் சைவ சித்தாந்த கருத்து. அதாவது இந்த 5 விரல்களை வைத்துக்கொண்டே இது பதி, இது பசு, இது ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவம், கன்மம், மாயையுடன் எப்பொழுதும் அதுக்கு பசு தொடர்பட்டு இறைவனுக்கு தூரத்தில் தான் நிற்கும். ஆனால் இந்த ஆணவங்கள், கன்மம், மாயை 3லிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதுதான் சைவ சித்தாந்த கருத்து கூறுகிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. கேள்வி கேட்பதற்கு இல்லை ஐயா. நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக வரதாஷன் மாஸ்டர் கனடாலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட உங்களுடைய உரை, இட் வாஸ் exhaustive and you covered from the ancient time to today, AI time, and we were able to find out comparatively how Saiva Siddhanta gives us all the answers to the questions. Those could be applied even to this age of AI. Do you agree? Yes. Yes, very much. Very much. Yeah. And I have a question. Sure. You were talking about chaos. Yes. Chaos has been there from the time the Prapanjam started. Yes. This Prapanjam, why this, I don't know. No. So, do you think this time is a chaotic time? Chaotic time means the societies are disturbed, Yes. people are disturbed, Yes. all the human beings, as you said, with all these inventions, with all these facilities, they are disturbed. Yes. They are not in peace. Why? Will there be a solution? Will there be a solution? Or Yes. look at the time in Prapancha. Maybe or may not be, we will not have a solution in our lifetime. But what do you think about this AI and how it's going to influence the lives, not only us, we are at the doorstep to get out, Yes. but for the future generation?
for my children, my grandkids, and after. If you can tell us something, Sure, I'll be sure. grateful. Thank you. Thank you. Sure. I think you brought a valid point. The common consensus is that we are at an inflection point. அதாவது ஒரு மாற்றம் வந்து யூஷுவலான மாற்றம் இல்லை, இது வந்து ஒரு ஷிஃப்ட் இன் த குளோபல் ஸ்டெபிலிட்டி. அதாவது போஸ்ட் AI or post deep tech will not be the same as the previous era. அது வந்து common consensus western thought processலையும் சரி. அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஜியோபாலிட்டிக்ஸில், அதாவது அரசியலில், எங்களோட சமுதாயத்தில், எல்லாத்துலேயும் அது அப்படியே தெரியுது. அப்போ அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல சொல்யூஷன் வாரதும் புதுசாக தான் இருக்கும். இப்போ சிவன் டான்ஸில் சொல்றது அந்த 5 இது ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரியேஷன், சஸ்டெனன்ஸ் அண்ட் டெசல்யூஷன், அது கண்டினியூஸ். பட் இன் பிட்வீன் வெயிலிங் அண்ட் அன்வெயிலிங் தான் the real action. So now the veil is coming out. What a post-AI world will look like. Yeah. So once that is unveiled, the inflection point is over. It's a new era. Industrial age மாறி இப்போ post-AI age வேற. அதோட சேலஞ்ச் வந்து மக்கள் அது மட்டும் கொஞ்சம் chaotic-ஆ இருக்கும். And society is undergoing this radical change. But overall வந்து it is a natural in a trajectory, evolution. Yeah, thank you. Thank you. Thank you for your question. Thank you. நன்றி. அடுத்ததாக கமலா குகன் மாஸ்டர். ஓகே, நன்றி. ஹலோ வேந்தன். மிகவும் நீங்க it's a lovely sweep. நீங்க from the way reductionist theory to the reductionist view of the Western world and Vedadam, how it's more perceptive. It was brilliant. Thank you. I mean, நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸசைஸ் செய்து பார்க்கலாம்னு. I mean, if why don't we apply this to this Israel and Palestinian war, which has been going on for 2,000 years. But I'll park it. I'm not going to test you on that. What I was saying, polycrisis, macro crisis. What was the third one? Innondu mention panninga. Internalized chaos, huh? And the crisis. Ninga sonna polycrisis, macro crisis. Inno matter moondavudhu enna sonna ninga? Environmental, internal. I don't know. When you said the whole the chaos. Yeah, I layered it out at 3 levels. One is internalized chaos. The other is environmental. Okay. The one thing I was because we believe in the mind and vibrations and peace and all that. But when so many people are suffering trauma, does it? I mean, does it affect the environment for the rest of the people too? Other than I was not. I don't know where that will fit in your model, but when I think and people are living in rubble and ruin, and they're seeing so much grief being unleashed by this reductionist Western world, when the global South, the global majority, outnumber the Western world. Why is this? Will this trajectory go on and on? I mean, look at Elon Musk, a trillionaire, and he's such a racist person. So how do we counter this? Shouldn't the global South, or the global majority, use all our history and our knowledge and deep concepts? Should we not also do a counter AI? Anyway, I hope that makes sense. Thank you. Thank you. I think that is possible, but the most of the governments or decision makers are compromised at the moment. So that's the only thing that is blocking now. But the natural evolution and trajectory is that post AI, the world will be much fairer. Hope so. I like your optimism. Thank you on a Friday. Thank you. Thank you. Thank you. அடுத்ததாக ராஜன் மாஸ்டர் நீங்கள். நன்றிங்க. வரத
அமேசிங், நல்லா இருந்தது. யுவர் டாக் வாஸ் சோ நைஸ். உங்க மேல ரொம்ப ப்ரௌட் என்னன்னா, நீங்க யூ கம் ஃப்ரம் திஸ் ஜெனரேஷன் க்ரோயிங் இன் த வெஸ்ட். பட் எங்க வேதாந்தத்தை எங்களோட நல்லா படிச்சிருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரியுது, இந்த சச் ஷார்ட் டயத்துல அதை சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளவு யூ வேல்யூ த டைம் ஆஃப் எவ்ரிபடி. பட் உங்க கூட இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. என்னுடைய கொஸ்டின் வந்து நம்ம வரதா ஷான் கேட்டாங்க பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்துக்கு இந்த டயத்துக்கு கூட்டிட்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறது எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி. யூ கிரியேட்டட் a big curiosity. Maybe another lecture will be needed. உங்க you mentioned dashboard சொன்னீங்க. You made me more curious. உங்களுக்கு டைம் இருந்தா அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா, can you summarize what are your thoughts as the next step to help this bad situation? Thank you. I'll make it very quick so that those who are professionally interested can also understand. இப்ப வந்து my thesis was that AI வந்து has bottlenecks and some problems, and that is due to the older orders of cybernetics and systems thinking. So my posited model A3 is supposed to transcend that. Okay. It is supposed to transcend the blind spots and bottlenecks and create an AI that is ethical, fair, and self-regulating. Okay. So it's a very ambitious and aspirational one, but one that is has passed the dashboard and multiple. The grammar architecture works, so it is not simply philosophy, right? Avalanda. It has to be practical இல்லையா, நமக்கு வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு எப்படி மாற்ற போகுதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ், நன்றி. Okay, so the point was A3 is Aram Anavam Adhigaram inside a system architecture. So it shows that the grammar it works. Adan, the European magazine has published yesterday, because so it's normally there's an agreement that I have passed the architecture and grammar stage. So Adhika, thank you. So I hope you understood what it is. Aram Anavam Adhigaratha triadica synchronize பண்ணி work பண்றது. சரி, நன்றி. Thank you very much for the support. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். Thank you, Venom Master. It was an excellent talk, but I must say it was so rushed. I was taking notes and I think you were so full of knowledge. You're trying to impart that to us. I think it was so, we really appreciate. I really appreciated that. And for me, from my point of view, correct me if I'm wrong, I always think as long as we live, we cannot get away from problems. பிரச்சனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு டாக்டர் என்றபடியால் நீங்க இசிஜி பார்த்திருப்பீங்க, மேலேயும் போகும் கீழேயும் போகும். ஒரு நிமிஷத்துல தான் 1 second that is in the center. ஒரு நிமிஷம். And Swami says that simple small time is the pleasure principle between two problems. Always you have problems. So having said that, you have told us how to overcome these problems. And for that, I thank you very much. And I must say, at the moment, I'm having problems with my neighbors who are building for the last 1 year. They still haven't completed it. So I have to write to the council now. So I looked at your exercise. Aram, என்ன சொன்னீங்க? ஆணவம் அதிகாரம் என்று சொல்லி I did it and I feel now better, although I'm not sure about the governance. That bit I couldn't understand. Could you just say a little bit more on the governance, please? Governance, so அதிகாரம் என்றது வந்து it is fundamentally how you modulate, calibrate the problem space. Right. So that's a grammar of a system. Right. Knowledge, action, experience, governance, how you are combining them and how you make it workable, administrative. So I'm very happy that the
reductive thing of the Western and the Eastern, and that is the Saiva Chittandam is the one that we have to hold on to. From that point of view, as a Hindu, I feel very proud. Thank you very much. And I'm glad, and I hope you come again and to give us another talk on this as well. Thank you very much. Thank you. Thank you. Thank you. Much appreciated that. It may sound semantics, but I did narrow it down to personality. That is actually resilience as well as empowerment. So if you improve both, then that is governance. Thank you. அடுத்ததா Sukendra Dharmakumar Master. Greetings to everyone. Vendan Master, it a very interesting talk. You were talking about Saiva Siddhantam and then about Western civilization as well. But நான் சொல்றது என்னண்டா அந்த நீங்க சொன்ன அறம், ஆணவம், அதிகாரம் இந்த மூன்றும் தான் முக்கியம் என்றதை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்க சொன்னதுல இருந்து என்ற அறம் ஒருவன் எண்ணம், சொல், செயல் எல்லாம் நன்ற தூய்மையாக இருந்தா அந்த அதுதான் அறம். நேர்மையா இருக்கிறது தான் அறம். அது இருந்தால் எல்லாமே நன்றாக நடக்கும். மற்றது நீங்க ஆணவத்தை சொன்னீங்க. நான் என்ற அந்த அகந்தையும் இல்லாமல் பிறரை மதிக்காத தன்மையே தான் அந்த ஆணவம். அது இருந்தால் எப்பவும் உருப்பட்டு வர முடியாது ஒருவரும். மற்றது நீங்க அதிகாரத்தை பற்றி சொன்னீங்க. அதிகாரம் ஒரு சமூகத்துல நிர்வாகத்துல இருக்கிறவர் அதிகாரம் பண்ண வேணும். ஆனா அந்த அதிகாரம் அறத்தோடு சேர்ந்தால் அது மக்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனா அதே நேரம் ஆணவத்தோடு சேர்ந்தால் அது பிழையாத்தான் போகும். அதைத்தான் நீங்கள் விளக்கமாக கூறினீர்கள். நன்றாக பிடித்து கொண்டது உங்கள் இது. ஆனா திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், அறநெறியில வாழ்பவர்கள் என்ன வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி இப்ப சாந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி வரும். ஆனா அதுகளை எல்லாம் சமமாக பாவித்து கொண்டு வந்தால் அது அற வாழ்க்கை என்றதுதான் அவற்ற கருத்து. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் மிக்க நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி. அடுத்ததா பஞ்சாட்சரம் மாஸ்டர் சிட்னியிலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வேந்தன் குமாரராஜன் ஐயா அவர்கள் அருமையாக எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில மனிதர் படுற கஷ்டங்களையும் சைவ சித்தாந்தம் தானதுக்கு ஒரு மரமொழி நன்றாக கூறுகிறது என்றதை பற்றி விடயங்களை இந்த ஆணவம், கண்மம், மாயையை பற்றிய தமிழ் விடயங்களிலேயும் இருந்து ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ல, நாலேஜ் அதை பற்றிய விவரங்களை சொன்னீர்கள். நன்றாக இருந்தது. நான் சொல்ல வந்தது என்னென்றால், இந்த 6 விடயங்களோட சைவ சித்தாந்தம் நிற்க இல்லை. அங்கால பஞ்சபூதங்கள் என்று இருக்குது. பஞ்சபூதங்களின் கொன்றோட்ல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்க இருக்கிறோம்? இந்த நில, நீர், காற்று, ஆகாயத்தை இதுக்கெல்லாம் இருக்கிறோம். நாங்கள் வெளியால என்னதை திங்க் பண்ணாலும் செய்யறாது ஒன்று இருக்கிறது. 36 தத்துவங்கள் இருக்கிறது. இங்க சொன்ன விடயங்களே தத்துவங்கள்ல நிலைகள் 36 நிலைகளை சொல்லிட்டார்கள். அப்படியால இன்னும் நீங்கள் மேலும் இந்த சைவ சித்தாந்தத்தை அறிஞ்சு எங்களுக்கு சொல்ல வேணும் என்றதை கூறிக்கொண்டு நன்றியை அருமையாக பேசினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு ஆசிரியர் நன்றி. அடுத்ததா சிஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. நீங்க கூடின விஷயங்களை அரமணித்தியாளத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லி அந்தப்பட்டு செய்திருக்கிறீங்களோ தெரியாது. சின்னதாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று போனால் எல்லாருக்கும் ஈஸியாக விளங்கும். அதுக்குத்தான் நான் உங்களை சொல்ல யோசிக்கிறேன். நீங்க தயவு செய்து அடுத்த முறை ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதுல எத்தனையோ இருக்கின்றது. சின்னதாக சொன்னா காணும். ஏன்னா அரமணித்தாளத்துக்கு மேல ஆக்கள் நிக்க மாட்டாங்க. பாருங்க, ஆக்கள் டக்குன்னு குறைஞ்சிருப்போம். ஆக்கள் பாருங்க உறங்கிடுவாங்க. என்ன அதுக்கு விளங்காட்டிக்கு டக்குண்டு ஓடிடுவீங்க. இந்தபடியா நீங்கள் அந்த
ஆக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்தினா நீங்க எடுத்த சப்ஜெக்ட் அருமையானது. சைவ சித்தாந்தத்தை பற்றி அதை கூடின விரைவில் விரிவாக சொன்னீங்க. நான் இப்ப நேரம் கருதி அடுத்த நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். நான் நேற்று நேரம் பற்றி உங்களை வெறித்து விட்டோனோ, அதனால்தான் நீங்கள் 17 நிமிடங்கள் கதைத்தீர்கள் என்று நிறைவு செய்தீர்கள் என்று நான் எனக்கு ஃபீல் கில்ட்டி. பட் மீண்டும் வந்து உங்களுக்கு அவர் டைம் தருவார். மீண்டும் வந்து எங்களோடு கலைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. நன்றி. இது வசந்தராஜ். பேரை சுருக்கிட்டீங்க. நான் என்று சொன்னால் சுருக்கி விடுங்க. நான் பிந்தி வந்த மட்டில் பேரையும் சுருக்கி என்னையும் சுருக்கி வைத்திருக்கின்றேன். அதனால தான் வீடியோ வரவில்லை. மற்றது வந்து இங்கே இப்போ சரியான குளிர், அதில் வந்து அப்படியே மொட்டாக போட்டு கொண்டிருக்கின்றேன். என்றாலும் நான் கொஞ்சம் தான் கேட்டிருந்தேன். உண்மையிலே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கு வந்து ஏற்கனவே இப்போ நான் அது கொஞ்சம் சொல்லுகின்றவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன். அது இப்போ மக்களை வந்து ஓரளவுக்கு பிரட்டி வைக்கின்றது, சமூகத்தை வந்து மாற்றுற அளவுக்கு வந்து சிந்திக்க ஒரு ஏற்கனவே நவரத்னம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கலியுக காலமோ தெரியலே என்று சொல்லலாம். ஆனால் இனி அடுத்தது வரப்போறது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து உண்மை பொய்யை சொல்லும், பொய்யை உண்மையாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ளது. இப்போ நேற்று வந்து ஒரு ட்ரோன் வந்து நேற்று வந்து அந்த ட்ரோன் வந்து யுக்ரைன்ல வந்து அடித்த ரஷ்யாவில் போய் விழுந்த இது வந்து அதே வந்து அவருடைய அந்த சேட்டலைட் எழுதுகளால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வருது எப்படி போகுது என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கலியுக காலத்துல நாங்கள் வாழுகின்றோம். அதே நேரத்தில் வந்து நான் யோசிக்கிறேன், இப்ப ட்ரம்ப் வந்தது சரி, எங்களுடைய நாட்டுல சில அரசியல் தலைவர்கள் வந்தது சரி, சில நேரத்துல வந்து கடவுள் நேரம் வந்து தண்டிக்க இல்லாத மக்களை. ஆனா எங்களுடைய எங்கள் மக்களை இதுல எல்லாம் நடக்கிறது வந்து எங்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. ஒரு காலம் உண்மையில வந்து அழிக்க முடியாது. உண்மையில வந்து எந்த காரணம் கொண்டு உண்மையில வந்து அழிக்க முடியாது. இறைவன் வந்து தான் வந்து இந்த மக்களை வந்து தண்டிப்பதற்கு சில தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள். எங்களை திருத்துவதற்கும் சரி, எங்களை மாற்றுவதற்கும் சரி, நல்ல நோக்கத்தோடு தான் இறைவன் பல இதில் செய்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் மட்டிலே வந்து இந்த பூமியிலே வந்து உண்மைகள் என்றும் அழியப் போவதில்லை, சத்தியங்கள் என்றும் நிலைத்துதான் நிற்கும். ஆனால் இறைவன் நம்ம தண்டிப்பதற்கு வருங்காலத்துல வந்து வருகின்ற கம்ப்யூட்டர் மயம் எல்லாம் வந்து மக்களை வந்து அது வந்து உண்மையை பொய்யாக்கும், பொய்யை உண்மையாக்கும், ஆனால் உண்மையை அழிய போவதில்லை என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் நமது நன்றிகள் வேந்தன் குமாரராஜாவுக்கு இந்த பேச்சை வழங்கியதுக்கு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 8:45க்கு சந்திக்கலாம். சரிதானே? தேங்க்யூ.